இந்த மாதம் பங்குனி 1ஆம் தேதி முதல் பங்குனி 30ஆம் தேதி வரை இந்த ஒரு மாத காலத்தில் கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது, கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குங்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான கருத்துக்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சனி. அந்த சனி உங்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி அவங்களுக்கு பயிற்சி ஆயிடுச்சு. 7ஆம் வீட்டிலேருந்து மாறி 8ல் இருந்துச்சு. இப்போ 9 பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மார்ச் 6லேருந்து கடகராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி உங்கள் 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் இப்போ அதே 9ஆம் இடத்துல தான் இருக்கார். சூரியன், சனி, சுக்கிரன் ஆகிய ஒரு 4 கிரகங்கள் அங்கே கூட்டு கிரகமாக இருக்குது. கடகராசி பொறுத்தவரைக்கும் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 7ஆம் இடத்து அதிபதி சனி தான் உங்களுக்கு. அந்த சனி 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறியா, அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே கடகராசி பொறுத்த வரைக்கும் சில அதாவது வீட்டுகள் சம்மந்தப்பட்ட குறிப்பு நம்ம எடுத்துக்கணும்னா, உங்களுக்கு பூமி அதிபதி இருக்கா இல்லையா, இந்த பூமி யோகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு சில காரியங்கள் தடங்கள் ஏற்படும். காரணம் உங்களுக்கு 12 விரயஸ்தானத்துலேருந்து குரு சஞ்சாரம் பண்ணுறார். கடகராசி பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செஞ்சுட்டே இருக்கார். குரு 12ஆம் இடத்துல இருப்பதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் வக்ர பார்த்தீங்களா, 12ங்கிறது விரயஸ்தானம், அதில் வக்ர நிவர்த்தி ஆகிய வக்ரத்தில் இருக்கார். அதனால் கடகராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, விரயங்கள் அதிகப்படியாக ஆகிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறது, அது பண ரீதியாகவும் சொல்லலாம், இல்லை ஒரு உடல் ரீதியாகவும் சொல்லலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடு ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஓடிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ 8ல் இருந்து சனி இப்போ மாறி 9 பாக்கியஸ்தானத்தில் போயிருக்காரு. இருந்தாலும் 8லேருந்து மாறினாலும் 9ல் போனாலும் கடகராசி பற்றி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அது 9 பாக்கியஸ்தானத்தில் போனதுனால இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூரியனும் அதில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோ சுமாராக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் அதுலேருந்து மாறணும். ஏன்னா கடகராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி இல்லையா, அவர் மாறணும். அவர் மாறி உங்களுக்கு 10ஆம் இடத்துல வரும்போது தான் கடகராசிக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு விரயத்தில் குரு இருக்கார் இல்லையா, உங்களுக்கு அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. அதனால் அந்த விரய குரு உங்களுக்கு மாறணும். கடகராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் சந்திராஷ்டமம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. சந்திராஷ்டம் உங்களுக்கு தமிழ் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய தினங்கள் கடகராசினருக்கு சந்திராஷ்டமம். இந்த 2 தினங்களும் நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. சந்திராஷ்டமம் நாட்களில் சுப காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இப்போ அடுத்ததாக உடல் ரீதியாக உங்களுக்கு பார்க்க போனோம்னா, 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9 பாக்கியத்தில் இருக்கார். அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி அவரும் 9ல் குரு வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உடல் ரீதியாக கொஞ்சம் கவனங்கள் தேவை. கடகராசினியர்களுக்கு உடல் ரீதியான கவனங்கள் தேவை. ஏன்னா ஆரோக்கிய சாரதிபதி ஆயுள் காரகன் சனி 9ல் போயிருக்காரு. அதனால் உடம்பு ரீதியான கவனங்கள் கொஞ்சம் தேவை. அஷ்டம சனி உங்களுக்கு முடிஞ்சாலும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி போயிருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்தால் உடனே அதை பார்த்துங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலும் அப்பப்போ நீங்கள் தொழிலெல்லாம் கவனிச்சிங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இப்போ குடும்பாதிபதி சூரியன் 9லேருந்து மாறி 10ல் வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கடகராசினியர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்டதுக்கு ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணாங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல சூரியன் வரும்போது அது உங்களுக்கு கை கொடுக்கும். அது சூரியன் உச்சத்தில் வரும்போது அது சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். புதுசாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகணுன்னாலும் இந்த சூரியன் 10ஆம் இடத்துல வரும்போது நீங்கள் புதுசாக அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது லாபகரமாக இருக்கும். அதாவது உடனே பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலைகள் இப்போ கடகராசி ஓடிகிட்டே இருக்கிறது. கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 80% தான் நல்லா இருக்குது, மிச்சம் ஒரு 20% கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பின்னையும் நாம் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் பொதுவான பலன் தான் சொல்கிறோம். உங்களுடைய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பலன்கள் தான் கொடுக்கும். சில பேருக்கு கடகராசியில் பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் குருவுடைய சாரத்தில் பிறந்திருப்பாங்க லாஸ்ட்டில். சில பேர் சனியோட சாரத்தில் பிறந்திருப்பாங்க. சில பேர் புதனுடைய சாரத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த மாதிரி மாறி மாறி அமைப்புகள் வரும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைப்பு வருதோ அந்த மாதிரி பலன்கள் தான் கொடுக்கும். நாங்கள் இப்போ சொல்கிறது பொதுவான பலன் தான். கடகராசிக்கு எப்படி இருக்கும், இந்த கிரகங்கள் எப்படி வந்தால் கடகராசி எப்படி இருக்குங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்துலையும் கொஞ்சம் கவனம் பண்ணிங்கன்னா வருகின்ற மாதங்கள்லாம் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.